ஹலோ சோல்ஜர்ஸ், என்ன சொல்றீங்க? யூடியூப் ஒரு மாமா அப்பா மாற போகுதா? வேலுக்கு மாமா இல்ல வேல்டிக்க மாமாவா? ரசிகர் மட்டும் மாதிரி யூடியூப்பும் மாறப்போகுதா? இதனால யூடியூப்பை அழிய போகான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான். என்ன சொல்றா? யூடியூப் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாவே யூடியூப் மட்டும் இல்ல, பெரும்பாலும் சோசியல் மீடியா பாத்தீங்க அப்படின்னா அவங்க போற பாதைன்றது ரொம்ப கொடூரமான பாதையா இருக்கு. பூ விழுந்தா பூ பாதை, சிங்கம் விழுந்தா சிங்கப்பாதைன்னு போனா கூட பரவாயில்ல, எல்லாரும் மாமா பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நான் மாமா இல்ல, தாய் மாமனா அந்த மாமா. அப்படி இந்த யூடியூப் என்ன மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இது யூடியூப் என்ன முடிவு எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இதுல என்ன பிரச்சனை ஓடுது, என்ன காரணத்தை பத்தி இதை தெளிவா பார்க்கலாம், பார்த்துருவோம். ஓகே, இந்த பிரச்சனை யூடியூப் மட்டுமானா? யூடியூப் மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனை இருக்கு. ஸோ என்ன எதுன்றத பத்தி இதுல அலசி பார்ப்போம். ஓகே, வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா புதுசா ஹைப்னு வந்திருக்கு, ஓகேவா? ஹைப் விடுங்க, நானும் பாக்குறேன். இந்த சேனலுக்கு மட்டும் ஹைப் யாரவே மாட்டேங்குது, எவனுமே ஹைப் போறதே இல்லை போல. கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் பக்கத்துல ஹைப்பான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹைப் துடுங்க. ஓகே ஓகே, சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. இன்னைக்கு வேணா யூடியூப்ன்றது ஒரு வீடியோ பார்க்குற ஒரு ஆப்பாகவும் ஒரு மீடியாவும் இருக்கலாம். பட் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் முதல்ல உருவாக்கப்பட்டதுக்கு காரணமே ஒரு டேட்டிங் ஆப்பை உருவாக்கணும்ன்றதுக்கோசரம் தான். குறிப்பாக சொல்லணும்னா வீடியோ ஷேர் பண்ணி அதன் மூலியமா டேட்டிங் பண்ற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு அதன் மூலியமா டிஎம் பண்ணி கொண்டு சேர்றது இல்லையா? டிக்டாக் இருந்த காலத்துல எவன் பொண்டாட்டு எவன் புருஷனோ டூயட்டை போட்டு கள்ளக்காலம் வளர்த்தது இல்லையா? கள்ளக்காதல் சொல்லக்கூடாது, திருமண கடந்த முறை தான் சொல்லணும். ஏயோ பண்றது பிக்களை தரோம், அது என்ன கரும சொன்னா என்ன? டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஷேரிங் ஆப்பா, அதாவது வீடியோ ஷேரிங் பண்ணுறது மூலியமா ஒரு டேட்டிங் ஆப்பை தான் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரிஜினல் யூடியூப் ஃபவுண்டர்ஸ். கூகுள் ஒரிஜினல் ஃபவுண்டர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, செட் ஆகாது, அதான் என்ன பண்ணலாம், வெறும் வீடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுற ஒரு சர்வீஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு தான் யூடியூப் மாற்றினாங்க. அதன்படி தான் யூடியூப் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறது. என்ன பண்ணிருக்காங்க, பொண்ணுங்களுக்கு காசு கொடுத்து இங்க பார்ட்னரை பற்றி பேசுங்க, டேட்டிங் பற்றி பேசுங்கன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் $20 ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா நீ கூட $20 வச்சு நாக்கு வலிக்கிறதா அப்படின்ட்டு என்ன 50 ரூபாய் தரேன், யாரும் வராம போறதுனால இது சரிப்பட்டு வராது, டேட்டிங் ஆசை தூக்கு, நம்ம வீடியோ இதுவா போட்டுக்கலான்ட்டு தான் ஐடியாவை சேஞ்ச் பண்ணி இதோட ஃபர்ஸ்ட் வீடியோவை மீ அட் த ஜூ அப்படின்ட்டு இதோட கோ ஃபவுண்டர் வீடியோ போட்டுருந்துருப்பாரு. அதான் யூடியூபில் முதல் அப்லோட் செய்யப்பட்ட முதல் வீடியோ. அதுக்கப்புறம் யூடியூப் ஏகப்பட்ட இது மாறிச்சு. அப்புறம் நிறைய பேர் காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யூடியூப் வீடியோ போட்டு உங்களுக்கு காசு தரேன், மாடரைஸ் பண்ணி காசை தரேன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்மள மாதிரி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் யூடியூப்ல இருக்காங்க. இந்த மாடரேஷன் கோசரமே அந்த காசு இந்த காசு இல்லைங்க, காசு சாமி தான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, முக்கியமாக இந்த லைவ் செஷன், இதுவுமே லைவ்னு இருந்துச்சு, ஓகேவா? லைவ் என்னவா இருந்துச்சு, ஃபுல் வீடியோ பார்க்கறதுல ஃபுல் வீடியோ, அதுக்கு பதில் இப்போ லைவ் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், இப்படிதான் இவங்க இருந்துச்சு. உதாரணம் சொல்ல, நம்ம தமிழ் கேம் லைவ் பார்த்துருப்போம், மொங்கனி கேம் லைவ் பார்த்துருப்போம், நம்ம லால் கேமருக்கு லைவ் பார்த்துருப்போம். இவங்களாம் கேம் லைவ் பண்ணுவாங்க. பட் இப்போ வர லைவ் எது வருது அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ்ல வருது. வெர்டிகல் வீடியோவா யூடியூப் ஷார்ட்ஸ்ல வருது. அதுல யூடியூப் ஷார்ட்ஸ்ல வரல என்ன பிரச்சனை, லைவ் பண்றது வெறும் கேமர்ஸ் மட்டும் இல்ல, பழைய பூமர்ஸ் தான். குறிப்பா சொன்னா ஆன்டிஸ் என்ன பண்றாங்க, ஆன்டிஸ் அரகவடச போட்டு கிளைவேஜை காட்டிக்கிட்டு இன்னைக்கு நான் அதை சாப்பிட்டேன், இன்னைக்கு நீங்க இதை சாப்பிட்டீங்களா அப்படிங்களா, சரிங்க அப்படின்ட்டு இவங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. கீழே அவன் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க மேடம், ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, நீங்க அது சாப்பிட்டீங்களா மேடம், இது சொல்லுங்க மேடம், அப்படி சொல்லுங்கன்ட்டு ஓரா வலிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆன்டிங்களாம் இவங்க எதுக்கு பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், தெரியாம பேசினா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா கண்ணா கட்டுறாங்க. என்ன எழவியாது 6 பேரும் சொல்ல விரும்பல, கேட்டா என் உரிமை பர்சனாலிட்டி. அது பார்க்கும்போது ஒரு ஆன்டி தான் ஒரு இது ஓபன் பண்ணி பார்த்தேன். அவங்க பாத்தீங்க அப்படின்னா லைவ் மட்டுமே 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கு. என்னடா சொல்றீங்க, லைவ் 1.5 லட்சம் 1 லட்சமா? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஃபுல் வீடியோ எதுவுமே வியூஸ் போகல, லைவ் மட்டும் தான் வியூஸ் போயிட்டு இருக்கு. அப்பதான் புரிஞ்சுது, ஏண்டா கேம் லைவ் பண்றதுல வியூஸ் போறது இல்லையாடா, ஏடா ஆன்டியை பார்த்து வழியறதுக்கு இத்தனை பேர் பாக்குறீங்க.
ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆனது, நான் ஒரு லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது நான் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் வந்து நிறைய பொட்டிக் இருக்குல்ல, அந்த பொட்டிக்ல வந்து லைவா சாரீஸ் ஓபன் பண்ணி காட்டுவாங்க. நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஆர்டர் பண்ணலாம். அந்த மாதிரி நான் நிறைய லைவ்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சஜஷன் வந்துச்சு. என்னன்னா, ஒரு ஆண்டி தூங்கிட்டு இருக்காங்க, நைட்டி போட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து லைவ் பண்றாங்க. அது நீங்க நம்ப மாட்டீங்க, 105 மெம்பர்ஸ் அதை வந்து லைவா பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. இப்போ போட்டது எனக்கு ஆச்சரியமா தெரியல, அது லைவ் பண்ணது ஆச்சரியமா தெரியல. அது 105 மெம்பர்ஸ் உட்காந்து பாக்குறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு வியூஸ்க்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், எடிட் பண்றோம், ஷூட் பண்றோம், நோ எஃபர்ட்ஸ் தே ஆர் கெய்னிங் அப்படின்னும் போது எனக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. 105 பேர் பாக்குற அளவுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியல. என்ன இருக்கா அதுல வந்து கமெண்ட் பண்றாங்க, ஆண்டி உங்க நைட்டி சூப்பர். அது நைட்டி தான் எனக்கே அப்புறம் தெரிஞ்சு. ஆமா நைட்டி அது சூப்பர். இந்த கமெண்ட் பார்த்துட்டு தான் நான் அவங்க நைட்டி போட்டிருக்காங்களான்னு பாக்குறேன். எனக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. இந்த மாதிரி தான் பல பேர் வந்து ஆன்டிகளை பார்த்து சைட்டுக்கோசரமே அவன் வந்துகிட்டு இருக்கான். இது ஏதாவது ஒரு ஆன்டி 2 ஆன்டி பண்றாங்க, அவங்க ரீச் ஆயிட்டாங்க, ஓகே அவங்க ஃபேமஸ் ஆயிட்டா பரவாயில்ல. அந்த லைவ் செக்ஷன் போனீங்க அப்படின்னா தள்ள லைவ் மட்டும் தான் வருது, வரதெல்லாமே ஆன்டிங்க. எங்கிட்டு போனாலுமா சை இல்ல பண்ணா நம்ம ஸ்பீடு இருக்காரு தெரியுமா, ஐஷோ ஸ்பீடு, அவரை பார்த்து காப்பி அடிச்சு சட்டை இல்லாம அவன் வழக்கம் வீடியோ போட்டிருக்காரு, கேம் பிளே போறேன்ற பேர்ல ஜிபே நம்பர் கொடுத்து நம்பருக்கு காசு போடுங்கன்ட்டு ஸ்பீடு மாதிரி வந்து நாக்க வண்டிக்கிட்டு சட்டையில அவுத்து போட்டு உட்காந்து லைவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க தள்ளி விட்டு பார்த்தா வெறும் வரதெல்லாமே ஆன்டிக்கு தான். வர ஆன்டிங்க வந்து இந்த மாதிரி ஆளுங்கதாம்மா இப்படிதாம்மானா பரவாயில்ல. அதை வந்து நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நார்மல் வந்து பையனை வந்து அமுச்சு விட்டேன், இது பண்ணிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டான் இந்த பையன் இது படிக்கிறான், அது பண்றான்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து லைவ்ல பேசிட்டு இருக்காங்க. வரவனுமே வந்து உன் பையன் என்ன படிக்கிறான், குழந்தை படிக்கலாம் கேட்க விரும்பல. ஆண்டியை வந்து அசியசமா வர்ணிச்சிட்டு இருக்கானுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அங்கே என்ன பிரச்சனைனா, வழக்கமா வீடியோ போடுறவங்களுக்கும் வீடியோ லைவ் பண்றவங்களுக்கும் ஒரு ரெவன்யூ விஷயத்துல பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. ஃபுல் வீடியோ போடுறவங்களுக்கு இந்த ஆட் ரெவன்யூ இருக்கு தெரியுமா, மானிட்டைசேஷன்ல ஆடு பார்த்து ஆடு மூலியமா ஒரு காசு வரும். அது ஃபுல் டைம் வீடியோ போறவங்களுக்கு, லைவ் போறவங்களுக்கு கம்மியா வரும். ஆனா லைவ் போறவங்க ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லைவ்ல சூப்பர் சாட்னு ஒன்று இருக்கு. சூப்பர் சாட் பண்ண வச்சு அது மூலியமா காசு பார்க்கலாம். எப்படின்னா 100 ரூபா போறோம்னா அது 30% யூடியூபுக்கு, 30 ரூபா எடுத்துட்டு பேலன்ஸ் 20 ரூபா தான் ரேட்டர் கொடுப்பான். இது நிறைய கமெண்ட் போட மாசம் வந்து பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும் ஈஸியா. வழக்கெல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காடுங்க. இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டு ஆன்டிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சூப்பர் சாட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஃபன் வேணுங்க. உங்களுக்கு ஃபன் வேணும்னா எனக்கு கொஞ்சம் ஃபன் வேணும். இவனுங்களும் வலிஞ்சுக்கிட்டே வைக்க விடாம சூப்பர் சாட் பண்ணிட்டு இருக்காடுங்க. ஒரு 10 ரூபீஸ் போட்டீங்கன்னா நான் எங்களோட ஃபேஸ் உங்களுக்கு காட்டுவேன். இந்த வளனே போறேன். இதுல வேற மெம்பர்ஷிப் போட்டு இந்த மெம்பர் லைவ் வரேன் அதுல பேசிக்கலாம் அப்படின்றாங்க. ஏமா யூடியூப்ல மெம்பர்ஷிப் எதுக்கு கொடுத்தா, நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வேற வந்து அரைக்குறை ஆடைகளில் அசிங்கமா பேசுறாங்களான்னு கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல, இது பார்த்ததே எனக்கு போதும் ஓடியான்ட்டு நானு. நான் குடும்பஸ்தான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை ப்ரோ? அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கு ஏன் ப்ரோ வெயிட் எரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் அப்படி இல்லை. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பொதுவாக எல்லாரும் பார்க்குற தளமாக தான் இருக்குது. அப்படிதான் கொண்டு போகணும் அவன் ட்ரை பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, சில வருஷத்தில் சில அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் கொரோனாக்கு முன்னாடி 18+ தக் லைஃப், பேர்ட் வேர்ட்ஸ் அப்படின்லாம் போட்டு ஏகப்பட்ட காம்படிஷன் வீடியோஸ் நிறைய இருந்திருக்கும். ஓகேவா, டபுள் மீனிங் பேசுகிற மாதிரி போட்டு திடீர்னு வந்து தக் லைஃப்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர்ட் வேர்ட்ஸ் பேசிக்கிட்டே சேனல்ஸ் இருந்திருக்கும். ஓகே, நான் பிளி பேச சொல்றேன், பாவமே அவங்களா ஒரு லெவலுக்கு என்ன போச்சு, யூடியூப் நான் பண்ணி விட்டான், இந்த மாதிரி பேர்ட் வேர்ட்ஸ் பேசுறவங்களுக்கு காசு தர மாட்டேன், 18+ போட்டவங்களுக்கு காசு தர மாட்டேன், 18+ மாதிரியே தமிழ் வச்சு நான் உடனே தூக்கிடுவேன் அப்படின்ட்டு ஒரு பாலிசி அப்டேட் கொண்டு வந்தான். இதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஆட் அப்படியே கட் பண்ணான். உதாரணம் சொல்லலாம், பேர்ட் வேர்ட்ஸ் பேச ஏகப்பட்ட சேனல்ஸ் பாத்தீங்கன்னா டிமானைஸ் பண்ணி விட்டான். ஏன் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா டீப் டாக்ஸ் தமிழ்கிட்ட ஒரு சேனல், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரிஜினல் ஆத்தர் கிட்ட இருந்து ராயல்ட்டி வாங்கி உங்ககிட்ட காசு கொடுத்து ராயல்ட்டி வாங்கி அந்த புக்ஸை வந்து ஆடியோ புக்ஸாக மாற்றி நல்ல ஆடியோ ஒழுங்காக ஒர்க் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. இந்த யூடியூப் என்ன பண்ணி விட்டான், அந்த சேனலுக்கு வந்து மனுஷன் கட் பண்ணிட்டான். கேட்டால் வந்து ஆடியோ புக்கு வந்து ஆடியோ அப்படின்னு மொழிப்பி அவ்வளோ மனுஷன் கட் பண்ணிட்டான். இவர் பாவம் சந்திரமுகி பாம்பு கிட்ட கேட்டால் கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், இவர் என்ன பண்ணிருக்காரு, யூடியூப் ஹெல்ப் சாட் கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கன்ட்டு மாவு சுற்றி அமுச்சு விட்டா. என் கேள்வி என்ன பண்ணா, இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் மாதிரி கஷ்டப்பட்டு ராயல்ட்டி காசு கொடுத்து ராயல்ட்டி வாங்கி கஷ்டப்பட்டு பண்ற ஆடியோ புக் சேனல்லாம் காலி பண்ணிட்டேன், காசு தர மாட்டேன், இந்த மாதிரி ஆன்டிகளுக்கு மட்டும் வந்து காசு கொடுத்து வளர்த்து விடுறியே, இது என்ன நியாயம்?
நியாயமா அது? அதே மாதிரி எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த GTA 5 குறியீடுகள் அப்படின்னு போட்டு ஆபாச குறியீடுகள் தெரியாம போட்டிருந்தேன். அதை பார்த்து விட்டு வீடியோ டிமானஸ் பண்ணி விட்டா, வீடியோ பேன் பண்ணி விட்டா, பத்தாவதுக்கு இந்த வச்சு கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டா. அது போய் தான் போறது இல்லை அதுமாதிரி கண்டென்ட்லாம். இந்த மாதிரிலாம் கொடுக்க தெரிஞ்ச உனக்கு ஏன் இந்த ஆன்டில பேன் பண்ண தெரியல? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணா, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. இந்த மாதிரி ஆன்டிங்க அரைகுறையா போட்டு ட்ரெஸ் போட்டு லைவ் பண்றாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல. அதை ஏன் நீ வந்து பாட்டை வச்சு தடுக்கிற, டிமானைஸ் பண்ணல, இல்ல வர சூப்பர் சேட் பண்றதுக்கு உதவி பண்ணி வச்சிருக்கீடி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. ஏன் அப்படின்னா வந்து யூடியூப் முன்ன மாதிரி பேஷனேட்டாகவும் இல்லை, கிரியேட்டருக்கு சப்போர்ட்டாகவும் இல்லை. இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவுக்குள்ள சண்டை தான் உள்ள போயிட்டு இருக்கு. சண்டை மீன்ஸ் உள்ள அடிச்சு வைங்க, அங்கே சண்டை இல்லை, இந்த கம்பெனி நடுவுலே வந்து சண்டை இருக்குது. வியூவர்ஸ் அவன் தூக்கிட்டு போறான், வியூவர்ஸ் இவன் தூக்கிட்டு போறான்ட்டு வியூவர்ஸ் அதிகரிக்கிறதுக்குன்ட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ட்விட்டர் ஆளே தெரியும் அது ஆல்ரெடி அந்த மாதிரி கண்டென்ட் தான் அப்படின்ட்டு. பத்தத்துக்கு வந்து நான் வந்து அலோவ் பண்றேங்க அப்படின்ட்டு எலன் மஸ்க் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அதுக்குள்ள வந்து அது மாதிரி தான் போயின்னு கிடக்குது. இன்ஸ்டாகிராம் அது வந்து ஒரு டைலூட் சாஃப்டா கிளாமரா போட்டு ஃபுல்லா வந்து ஒரே அடலுக்காக தான் கிடக்குது இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா. ஒரு அளவுக்கு மேலே இன்ஸ்டாகிராம்ல கெட்ட வார்த்தை ஆயிரும் போகுது அப்படி இருக்குது. இப்போ யூடியூப் அதிகம்னா அதே மாதிரி வந்து ஆடியன்ஸை தீடு போடக்கூடாதுன்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி சொல்லலாம், இப்போ எந்த ஆப்ல நம்ம இருக்கோம், இது என்ன ஆப்னே தெரியாத மாதிரி தான் இருக்கு. இந்த ஷார்ட் வீடியோ ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் டிக்டாக்ல இருந்து அதுல வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் கூட எக்ஸ் கூட ஷார்ட் வீடியோ ஃபார்ம் ஒன்று வந்துட்டானுங்க. எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் ஒன்று வந்திருக்கான். இந்த ரீபோஸ்ட்லாம் அந்த ரீட்வீட்ல இருந்து உருவி ரீபோஸ்டா மார்க்ஸ்ல அதை அப்படியே பேரை கூட மாத்தாம இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கானுங்க ரீபோஸ்ட் அப்படின்ட்டு. உங்களோட கேட்டாங்களா? ஏதாவது ஏழை கூடமும் வரும்போது லைக் போட்டாலே அது பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். இது ரீபோஸ்ட் கொடுத்துருக்கேன், மாத்திக்கிட்டு ரீபோஸ்ட் அமைக்கிட்டா இது எவ்வளவு பெரிய மானவ பங்காங்கனோ இந்த மாதிரி மானஸ்து இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் இழந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் யூடியூப் இந்த வேலை பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ இழிச்சவாங்க ஃபுல் வீடியோ போகிறவன் தான் இல்லை. என்னடா இழிச்சவாய பாருங்க, இச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா எங்களுக்கு படம் ரிசெக்ஷன் கரெக்டா தம்ப்நெயில் வைக்கணும், கிளிக் பைட்டா வைக்கணும், அது பண்ணணும், அது 10 நிமிஷம் ஷார்ட்ல சொல்லணும், ஹைலைட்ஸ் போடணும், இவ்வளோத்தையும் போட்டா பத்தாவதுல போய் உட்காந்துக்கு வீடியோ ரீச் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சார் புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? ஓகே ப்ரோ, அவங்க வந்து காசு சம்பாதிச்சு போறாங்க. நீங்க பெண்களோட வேலை வாய்ப்பை தடுக்கிறீங்க, பெண்களோட சம்பாதிக்கிறத வந்து இது பண்ண பாக்குறீங்க, அக்கடி சரிங்க பிடிக்க பாக்குறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. என்ன பிரச்சனைனா, ஒரு தளம் வந்து ஓரளவுக்கு ஒழுங்கா இருக்கும் போது ஓகே, அந்த தளம் ஓரளவுக்கு எல்லாம் மீறும் பொழுது மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இது பண்ணும் போது டிக்டாக் பேன் பண்ணி வைங்க. பேனாகி போயிடுச்சுன்னா வீடியோ பார்க்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மாதிரி யூடியூபருக்கு தான் கஷ்டமா போயிடும். 3 லட்சம் கடாய் வச்சிருக்கேன்டா அதை நம்பி எப்போ பட்டலி போட்டுறாதீதா. இதே மாதிரி யூடியூப் பழக்கத்திலும் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு புஷ் பண்ணும். உதாரணம் லைவ் செக்ஷன்லேயே தள்ள வந்து ஆன்டிஸ் ஆகிறாங்க தவிர பெருசாக அந்தளவுக்கு யாரும் இல்லை, கேமர்ஸ் அளவு வரல, கேமில் வடக்கம் தான் வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் யூடியூப் வந்து இது ஃபுல் வீடியோவுக்கு அவ்வளவுக்கு வந்து இவங்க சர்ச் இன்ஜினை சர்ச் பண்ணுறது, இந்த ஃபுல் வீடியோ போடுற கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க சப்போர்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே ஷார்ட் வீடியோ போடுறவங்களுக்கு தான். ஆப் ஓப்பன் பண்ணால் முதல்ல ஷார்ட்ஸ் தான் வருது, ஹோம் பேஜ் வர மாட்டேங்குது. ஏன் இதுவிலே வெப் பேஜ்லேயே சர்ச் பண்ணால் ஷார்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு காட்டுது. வீடியோக்கு ரெஃபரன்ஸ் இது தேடலாம், ஆர்என்டி பண்ணலான்னு தானா, ஷார்ட்ஸ் மட்டும் தான் வருது, ஃபுல் வீடியோ வர மாட்டேங்குது. அதுக்கு போயிட்டு ஃபுல் வீடியோஸும் கொடுக்கணுமா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. நாளைக்கு இதேமே ஃபுல் சப்போர்ட் தான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து இதே மாதிரி வீடியோ அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த ஆப்பே ஒரு கெட்ட ஆப்ன்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா பாருங்க, இன்ஸ்டாகிராமில் காசுலாம் வர்றதில்லை, ப்ரொமோஷன் பண்ண தான் காசு, ரீச் தான் கிடைக்கும் அவங்க இன்ஸ்டாகிராமில். அந்த ரீச்சுக்காகவே ஏகப்பட்ட பேர் என்னென்ன வேலை பார்க்குறாங்க, ஏகப்பட்ட பெண்கள் எவ்வளோ கிளாமர் வீடியோ போடுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ யூடியூப்ல காசு போகிறோம் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஓ காசு வருதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேரை குதிச்சாங்க அப்படின்னா நாளைக்கு யூடியூபே வந்து அதோட பேரை படம் அதோட லெகசியே அழிஞ்சு போயிடும். இதான் சொன்னா முன்னாடி தலைமை பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டர் சப்போர்ட்டா சூப்பராக இருந்துச்சு. இப்போவே தலைமை பார்த்தீங்கன்னா காசு தான் இருக்குது. உண்மைதான், நம்ம எஸ்டிமேட் ரெவன்யூ ஒன்று இருக்கும், இத்தனை மாசம் சம்பாதிச்சு அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஃபாரில வந்துருக்குப்பா சாமி, ஏதாவது பைக்குக்காக சரி பண்ணலாம், வீட்டில் டியூப்லைட் வாங்கி போகலாம் நினைக்கும் போது தான் திடீர்னு 10 நாள் 5 நாள் காணாம போயிருது. கேட்டால் அதெல்லாம் சங்கம் பொறுப்பு இல்லை அப்படின்றானுங்க. யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களாம் அதிகமாக எடுத்து காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்டிகல் வீடியோஸ் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா மற்ற கிரியேட்டர்ஸுக்கு வந்து இது மிகப்பெரிய ப்ராப்ளம் தான். மற்ற கிரியேட்டர்ஸ் வீடியோஸை காட்டவே காட்டாது, ஏன்னா ஆன்டிட மட்டும் வந்து பார்த்துட்டு இருப்பானு. இதே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர் மட்டும் சொன்னா புரியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இது பாருங்க, அவருக்கு கல்சர் ஆப் ஓகேவா, கல்சரை பத்தி பேசுறீங்க தெரிஞ்சுக்காதீங்க. ஆக்சுவலி அது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஆப்பு சம்மந்தப்பட்டாலே சம்மந்தப்பட்ட வீடியோ வித்து காசு பார்க்கறது தான் வந்து அதோட மெயின் மோட்டிவா இப்போ இருக்கு. பட் உண்மையாக அது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நோக்கம்ன்றது அப்படிப்பட்டதே இல்லை. ஃபாரின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, மெஜிஷியன் இருப்பாங்க, பாட்டு பாடகர் இருப்பாங்க,
இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் கட்டி ஆளுங்களை வர வச்சு ஆடியன்ஸை வந்து கூப்பிட்டு வச்சு தன்னோட திறமையை காட்டுற நினைச்சாங்க அப்படின்னா காட்ட முடியாது. ஸோ அதை வந்து ஆன்லைன்ல பண்ணலாம். ஆன்லைன்ல வந்து ஆன்ல கூப்பிட்டு என்னோட வீடியோ பாருங்க, எனக்கு காசு கட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி காசு கட்டி பார்க்க வைக்கலாம் அப்படின்றதாக மட்டும்தான் அது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் அது பேர் ரசிகர்கள் மட்டும் விசிறிகள் மட்டும். காலப்பா என்னாச்சே பண்ணா கேம் ஆடவங்க வர ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு ஆடையோட இருக்கும்போது பார்க்க மாட்டீங்கன்னா ஆடையின்றி அப்படின்ட்டு சில தற்கொலை பெண்கள் உள்ள வந்து தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருந்த எல்லாருமே வந்து ஓ இப்படி பண்ணா காசு சம்பாதிக்கலாமான்ட்டு ஆளால குதிச்சு கடைசியில அந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காக உருவாச்சோ அந்த நோக்கத்தை விட்டு வேற நோக்கம் பக்கம் போயிடுச்சு. குறிப்பா அதுக்குள்ள இருந்த நல்ல நல்ல கேட்டர்ஸ் யாராலையுமே கூட போட்டி போடவே முடியல. எல்லாம் அந்த பக்கம் போயிட்டான். பலாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வழங்கும்? அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் கரிகால மேஜிக் ஷோ மாதிரி நல்ல கேட்ட சாருக்குமே வந்து சர்வே பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த மாதிரி யூடியூப் ஆடக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ. இதை சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். ஸோ வந்து சோல்ஜர்ஸ் வந்து இதை பற்றி வந்து மற்றவங்களே பேச சொல்லுங்க. இந்த மாதிரி ஆண்டி துரத்தி விட சொல்லுங்க. யூடியூப் இதை வந்து காதுக்கு போகுமா அப்படின்னு தெரியல. சரி, இதை வந்து பேசணும் யார் அப்படின்னா நம்ம வருண் ப்ரோவோட வீடியோவில் போட்டிருந்தாரு. இது தனி வீடியோ போட்டு இதை பற்றி மற்ற யூடியூபர்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் வந்து இது ஆமா இது மிகவே பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நானும் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி மற்ற யூடியூபர்ஸும் இதை பற்றி பேசுவாங்கன்னு நம்புறேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மற்ற யூடியூபர்ஸை பேச சொல்லுங்க. நான் சொல்றதை கேட்டு ஓ இப்படி ஆளுங்க இருக்காங்களான்ட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக வீடியோ இதை வச்சுக்கிட்டு போய் பார்க்கக்கூடாது. முன்னாடி சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், வார்னிங் கொடுத்துக்கிறேன். குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரே தடவை பார்த்துட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா. வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி பார்த்து நினைக்கிறேன். நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமாக வந்து இந்த ஹைப் பட்டன் கீழே இருக்கும், கொஞ்சம் ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் போட்டு விடுங்க. ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.